Hello everyone, I hope Diwali எல்லாரும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரோ வீடியோவில் சொன்ன மாதிரி PCI சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் செமஸ்டர் ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1 கிரேட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதோட யூனிட் 1 அப்படின்னா POC 2ஓட யூனிட் 1. ஒரே கெமிஸ்ட்ரியாக பேசினா யாருக்கு தாங்க போர் அடிக்காது. அதனால் இன்பிட்வீன் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடி வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன? வைட்டல் ஃபோர்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா, லிவிங் ஆர்கானிசமோட கெமிஸ்ட்ரிஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி இல்லைங்க. பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அதோட கெமிஸ்ட்ரிஸ் பற்றி படிக்கிறது தான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாடர்ன் டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்பன், ஹைட்ரஜன் இருக்க காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கெமிஸ்ட்ரி படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம படிக்கிறோம்? காமனாக எதுக்காக படிக்கிறோம்? ஃபுல்லாகவே நம்ம பிஃபார்ம் சிலபஸில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக் கான்செப்ட் தெரியணும். அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரக் டிசைன் பண்ண போகிறோன்னா அதுக்கான அப்ளிகேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதாவது சிந்தசிஸ் தெரிஞ்சிருக்கணும், மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் தெரியணும். இதுக்காக தான் நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி காமனாக பிஃபார்மில் படிக்கிறோம். காமனாக அவ்வளோதாங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா. இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ளே போகலாம். செமஸ்டர் 3 ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2 POC 2ல் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர், நேம், டைப்ஸ் ஆஃப் ஐசோமரிசம், அதோட ரியாக்டிவிட்டியோட ஸ்டெபிலிட்டி, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதோட யூசஸ், எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியன்ஸ், நேம்டு ரியாக்ஷன்ஸ், ஓரியன்டேஷன், அப்புறம் கெமிஸ்ட்ரி ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 1 பென்சீன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். பென்சீன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்னா என்ன? டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினல் ஃபார்மில் இருந்து நிறைய ஃபார்ம்ஸ், அதாவது பென்சீன்லேருந்து நிறைய ஃபார்ம் வந்து டிரைவ் ஆயிருக்கும். அதெல்லாம் பற்றி படிக்க போகிறதுனால தான் இதை வந்து பென்சீன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 சப்டிவிஷன் இருக்குது, ABCD அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பயுமே PCI சிலபஸில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்பே நமக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும். அதாவது பென்சீன், ஃபீனால், அரோமேட்டிக் ஆசிட், அரோமேட்டிக் அமைன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன், அதோட ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ப்ரிப்பரேஷன் எப்பயுமே படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறதுனால பென்சீன் பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். பென்சீன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். எல்லா கார்பன்ஸ்லேயும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிளானர் ரிங் வந்து ஃபார்ம் பண்ணும். இதில் ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்கிறதுனால இதை ஹைட்ரோ கார்பன் சொல்கிறாங்க. இது வந்து அரோமேட்டிக் இன் நேச்சர். அரோமேட்டிக் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபர்தராக பார்ப்போம். அடுத்து மாலிகுலர் ஃபார்முலா. பென்சீனோட மாலிகுலர் ஃபார்முலா C6H6. மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா, எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, என்ன ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. நம்ம டே டு டே லைஃப்பில் பிளாஸ்டிக்ஸ், ரெய்சின்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், டிட்டர்ஜென்ட், தின்னர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பென்சீன் வந்து கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இது யூஸோ அவ்வளோக்கு அவ்வளோ சைடு எஃபெக்ட்டும் கூட. ஸோ லேப்லலாம் பண்ணுறப்ப, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறப்ப, பார்க்குறப்ப கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து வெரி பாய்சனஸ், டைசினஸ் கொடுக்கும், ட்ரௌசினஸ், ஹெட், எக்ஸ்ட்ரேமஸ், கன்ஃபியூஷன்ஸ், ரேப்பிட் ஒரு இர்ரெகுலர் ஹார்ட் பீட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இது எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கோல் தார்ஸ், கோல், கேஸ், பெட்ரோலியம், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் பென்சீனை. இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, இது வந்து கலர்லெஸ் லிக்விட், வாட்டரோட லைட்டாக தான் இருக்கும். அது ஏன்னா இதோட டென்சிட்டி வந்து 0.87 கிராம்ஸ் பை சென்டிமீட்டர் கியூப். 5.5 டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகும். 80.1 டிகிரி செல்சியஸில் வந்து இது பாயில் ஆகும். வாட்டரில் வந்து சால்யுபிள் ஆகாது, ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் மட்டும்தான் சால்யுபிள் ஆகும். நேச்சர் வந்து அரோமேட்டிக், அதனால் அரோமேட்டிக் ஓடர் இருக்கும். அடுத்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பென்சீனில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்படின்னா என்னென்னா, எலக்ட்ரோஃபைல் வந்து பென்சீனில் ஆட் ஆகும். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், ஹாலஜினேஷன், ஃப்ரிடில் கிராஃப்ட், அசைலேஷன், ஃப்ரிடில் கிராஃப்ட், அல்கைலேஷன், அடிஷன், கம்பஷன், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், நைட்ரேஷன் ஆஃப் பென்சீனில் என்ன நடக்கும் அப்படின்னா, பென்சீன் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரோ பென்சீனை ஃபார்ம் பண்ணும். அட் 323 to 333 கெல்வினில் வந்து ஃபார்ம் பண்ணும். அடுத்து சல்ஃபனேஷன். பென்சீன் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி பென்சீன் சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து ஃபார்ம் பண்ணும். அதுதான் சல்ஃபனேஷன். அடுத்து ஹாலஜனேஷன். ஹாலஜன் கூட ரியாக்ட் ஆகும். அதாவது புரோமைன் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அலுமினியம் குளோரைட் ஆர் எனி அதர் லூவிஸ் ஆசிட்ஸ் ஒரு அயன் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் ரூம் டெம்பரேச்சரில் வந்து என்ன ஃபார்ம் ஆகணும்னா,
புரோமோபென்சின் அதாவது ஒரு அரைல் ஹேலைடு வந்து ஃபார்ம் பண்ணும் ஹாலஜனேஷன் ரியாக்ஷனில். அடுத்து ஃப்ரிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன். பென்சின் ஒரு அல்கைல் ஹேலைட் கூட ரியாக்ட் ஆகி அல்கைல் பென்சின் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து கேட்டலிஸ்டாக அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்ஸில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு, அதாவது ஒரு ஆன்ஹைட்ரஸ் கண்டிஷனில். அடுத்து ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷன். இதில் பென்சின் வந்து ஒரு அசைல் ஹேலைட் கூட ரியாக்ட் ஆகி அசைல் பென்சின் வந்து ஃபார்ம் பண்ணும். இதுலேயுமே அலுமினியம் குளோரைட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் கண்டிஷனில் தான் வந்து அசைல் பென்சின் ஃபார்ம் ஆகுது. அடுத்து அடிஷன் ரியாக்ஷன். இதில் பென்சின் வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆகுது. 3 குளோரின் கூட ரியாக்ட் ஆகி பென்சின் ஹெக்ஸா குளோரைடு, அதாவது ஒவ்வொரு ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு குளோரின் போய் ஆட் ஆகுது. அதனால் பென்சின் ஹெக்ஸா குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சின். பென்சினை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எதில் இருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஃபீனால், அரோமேட்டிக் ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட், அல்கைன்ஸ், அது மட்டும் இல்லைங்க, கோல் டார், கோல் கேஸ், பெட்ரோலியமில் இருந்தும் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நாம் இதில் 4 ரியாக்ஷன்ஸ், அதாவது 4 ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்னென்னா ஃபீனாலேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, ஃபீனாலை ஹீட் பண்ண ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்ண வச்சா நமக்கு பென்சின் கிடைக்கும். பை ப்ராடக்டாக ஜிங்க் ஆக்சைடும் கிடைக்கும். இதில் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். அடுத்து அரோமேட்டிக் ஆசிட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, சோடியம் சால்ட் ஆஃப் பென்சோயிக் ஆசிடை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ண வச்சா நமக்கு பென்சின் கிடைக்கும். பை ப்ராடக்டாக சோடியம் கார்பனேட்டும் கிடைக்கும். இதில் கேட்டலிஸ்ட்டாக சோடா லைம் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம். இதில் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அடுத்து வந்து அல்கைன்ஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஈத்தீனை 873 கெல்வினில் ரெட் ஹாட் அயன் டியூப் கண்டிஷனில் வச்சா நமக்கு பென்சின் கிடைக்கும். இதில் சைக்ளிக் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அடுத்து சல்ஃபோனிக் ஆசிடில் ப்ரிப்பேர் பண்ணலாம் பென்சினை. இது வந்து ஒரு லெபார்டரி ப்ரிப்பரேஷன் தான். இதில் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிடை சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமில் வந்து நம்ம பாஸ் பண்ணால் நமக்கு பென்சின் கிடைக்கும். வித் என் ப்ராடக்டோட கிடைக்கும். அது என்னென்னா சல்ஃபியூரிக் ஆசிட். அவ்வளோதாங்க ப்ரிப்பரேஷன். இது ஈஸி தான், நீங்கள் சிம்பிளாக இதை படிச்சுக்கோங்க. சிலபஸ்க்குள்ளே போகலாம். சிலபஸில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காது என்னென்னா அனலிட்டிக்கல், சிந்தட்டிக் அண்ட் அதர் எவிடன்ஸ் இந்த டெரிவேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின். இது ஒன்றும் இல்லைங்க, ஃபுல்லாகவே பென்சினோட ஹிஸ்ட்ரி. பென்சினில் எந்தெந்த ஸ்ட்ரக்சர்லாம் டிட்டர்மைன் பண்ணாங்க, கடைசியில் என்னதான் நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். 1825 மைக்கேல் ஃபாரடேங்கிறவர் ஃபர்ஸ்ட் பென்சினை ஐசோலேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை டிட்டர்மைனும் பண்ணுறாரு. என்னென்னா சியும் ஹச்சும் ஒரே ரேஷியோவில், அதாவது 1:1 ரேஷியோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா கார்பன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவும் ஹைட்ரஜனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1834 எல்ஹட் மிச்சர்லிஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணுறாரு. அதுக்கு மாலிகுலர் ஃபார்முலாவும் டிட்டர்மைன் பண்ணுறாரு, C6H6ன்னு. அண்ட் பென்சின்னு நேம் பண்ணுறாங்க. மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் கொடுக்குறதும் இல்லாமல் அந்த ஆட்டம்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் பென்சினை வந்து குளோரின் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறப்ப நமக்கு வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைக்குது. இதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ஓப்பன் செயினாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்பனுக்கு 4 வேலன்சி, அதாவது டெட்ரா வேலன்சி. இதை வச்சு ஒரு செயினாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த செயின்லேயும் நிறைய ட்ராபேக்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் பென்சினில் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கல. எந்த மாதிரினா அல்கீன்ஸ் அல்கைன்ஸில் நடக்கிற மாதிரி. அடுத்து பென்சின் வந்து ஒன்லி 1 கைண்ட் ஆஃப் மோனோ சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணும். பட் இந்த செயின் ஸ்ட்ரக்சரில் 2 or more ஃபார்ம் ஆகுது. அடுத்து பென்சினில் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன், நைட்ரேஷன், சல்ஃபனேஷன் இது எதுவுமே நடக்கல. அடுத்து இந்த பென்சினில் ரிடக்ஷன் பண்ணி பார்க்குறாங்க, அதாவது ஒரு ஹைட்ரஜனை ரெடியூஸ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அதை என்னென்னா சைக்ளோ ஹெக்சேன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு ரிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் 1858 ஆகஸ்ட் கெக்யூல்ங்கிறவர் இந்த பென்சினில் இருக்க கார்பன் எல்லாம் ஜாயின் ஆகி அது வந்து ஒரு செயின் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு க்ளோஸ்டு ரிங்காக ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. என்னென்ன சொல்கிறாருன்னா, கார்பனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது பென்சினில் எல்லா இடத்துலையுமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே ஸ்டேபிள்னு சொல்கிறாரு. இதை வந்து ஒரு ஹெக்ஸகானாக இமேஜின் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நடுவில் வந்து ஒரு ரிங் இருக்கிறதாவும், தட் மீன் ஒரு சர்க்கிள் இருக்கிறதாவும் இமேஜின் பண்ணுறாரு. இந்த ஹெக்ஸகானோட எல்லா ஒரு கார்னர்லேயுமே கார்பன் இருக்கிறதாகவும் அதில் வந்து ஒவ்வொரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. நடுவில் இருக்க அந்த சர்க்கிள் எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு.
அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம எந்த ஆட்டம்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பென்சீனில் 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. சிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 120 டிகிரி ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாண்ட் லென்த் வந்து சிக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குன்னா 1.397 ஆங்ஸ்ட்ராங். ஸோ இதிலுமே நிறைய ட்ராபேக்ஸ் வருது. இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ரெசனன்ஸ் ஃபைன் பண்ணுறாங்க. பட் நம்ம சிலபஸில் ஆர்பிட்டல் பிக்சருக்கு அப்புறம் தான் சில ரெசனன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிட்டல் பிக்சர் பார்த்துட்டு ரெசனன்ஸ்க்கு போகலாம். ஆர்பிட்டல் பிக்சர் போகிறதுக்கு முன்னாடி ஆர்பிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் நமக்கு என்னென்னு தெரியணும்ல. ஆர்பிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு காம்பவுண்டோட 3D வியூ. இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி போடலாம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்மளால் போட முடியும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா நம்ம 12th படிச்சிருப்போம்ல 1s2 2s2 இதெல்லாம் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். உங்களுக்கு இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஆர்பிட்டல் பிக்சர் ஆஃப் பென்சீன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு தான் ஆர்பிட்டல் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண முடியும். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடணும்னா நமக்கு வந்து அட்டாமிக் நம்பர் எந்த ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேணுமோ அதோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. இதை வச்சு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடுறப்போ 1s2 2s2 2p2ன்னு வரும். ஸோ இதை வந்து ஆர்பிட்டல் பாக்ஸில் ஃபில் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப p ஆர்பிட்டலில் மட்டும் ஒரே ஒரு ஆர்பிட்டல் பாக்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்கும். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். இப்படி இருக்கிறதுனால 2s2ல் இருக்க ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும்னா வேக்கண்ட்டாக இருக்க p ஆர்பிட்டாலில் போய் ஃபில் ஆகிரும். இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ இந்த 2sம் pயில் இருக்க ஆர்பிட்டால்ஸும் ஹைப்ரிடைஸ் ஆகி நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன் கொண்டு வரும். ஸோ இந்த பென்சீனில் இருக்க எல்லா கார்பனுமே sp2 ஹைப்ரிடைஸ்டு தான். ஸோ எத்தனை சிக்மா பாண்ட் எத்தனை பை பாண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆர்பிட்டல் ஸ்ட்ரக்சர் போட முடியும். இப்போது நம்ம பென்சீனில் இருக்க கார்பன் சுற்றி 3 சிக்மா பாண்ட் இருக்குது. அதாவது பென்சீன் சைடில் அப்புறம் சிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில். ஸோ 3 சிக்பாண்ட் இருக்கிறதுனால அதை 3sp2 ஹைப்ரிடைஸ்டுன்னு சொல்கிறாங்க. இந்த 3ங்கிறத வந்து ஸ்டீரிக் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிட்டல் பிக்சருக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே அந்த 3 சிக்மா பாண்ட் எல்லாமே வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு. இது வந்து சியும் ஹெச்சும் லீனியராக ஓவர்லேப் ஆகிருக்கு. சிக்கும் நடுவில் சிக்மா பாண்ட் வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஒரே ஒரு அன்ஹைப்ரிடைஸ்டு p ஆர்பிட்டால் இருக்கும். sp2 ஹைப்ரிடைஸ்டு ஃபார்ம் பண்ணோட்டி இந்த பக்கத்தில் இருக்க கார்பன் கூட ஓவர்லேப் ஆகி பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அதாவது டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். எப்படின்னா C1 வந்து C2 கூட ஓவர்லேப் ஆகி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி C3 C4 கூட, C5 C6 கூட. அப்படி இல்லைன்னா C6 வந்து C1 கூடயும், C2 C3 கூடயும், C4 C5 கூடயும் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 டைப்பாக ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம வெவ்வேறு இடத்துல டபுள் பாண்ட் கிடைக்கும் 2 டைப்பில். இதை தான் கெனானிக்கல் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக ரெசனன்ஸில் பார்ப்போம். அவ்வளோதாங்க ஆர்பிட்டல் பிக்சர். ஸோ ரெசனன்ஸ்குள்ளே போகலாம். ரெசனன்ஸ் என்னென்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான். அதாவது இந்த டபுள் பாண்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த ரிங்குள்ளே. அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கிறப்ப நமக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணும், அதுதான் டீலோக்கலைசேஷன். ஸோ இந்த ஃபேக்டர் தான் ரெசனன்ஸ்னு சொல்கிறாங்க. இதை எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்கன்னா கெக்யூல் ஸ்ட்ரக்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த லிமிட்டேஷனை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக ரெசனன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டில் வந்து 2 டைப் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, பை பாண்ட் வெவ்வேறு இடத்துல. ஸோ இந்த 1 டைப் 2 டைப் இதை கெனானிக்கல் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூமெண்ட்னால நமக்கு ரிங் ஃபார்ம் ஆகும். அதை தான் ரெசனன்ஸ் ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே ஸ்டேபிள், எதை விடனா கெக்யூல் ஸ்ட்ரக்சரை விட. ஸோ இதை தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவே ஸ்டேபிள் இந்த ஸ்ட்ரக்சர், அதனால் இதை இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அரோமேட்டிக் கேரக்டர் நம்ம சிலபஸில் இருக்கிறது. அரோமேட்டிசிட்டினா என்னென்னா சிம்பிளாக இதை ஹக்கல்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும். அதில் பை பாண்ட்ஸ் இருக்கணும், அந்த பை பாண்ட் வந்து டீலோக்கலைஸ் ஆகணும். இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த மாலிகுல் வந்து சைக்ளிக்காக இருக்கணும், அது வந்து பிளானாராக இருக்கணும், இல்லாட்டி ஃப்ளாட்டாக இருக்கணும், அண்ட் கான்ஜுகேட்டடாக இருக்கணும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹக்கல்ஸ் ரூலை வந்து ஒபே பண்ணியிருக்கணும். ஸ்டேபிளாக இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர். எது மாதிரினா பென்சீன் மாதிரி. இப்போ பென்சீன் வந்து அரோமேட்டிக் கேரக்டர். அதோட அரோமேட்டிக் கேரக்டர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பென்சீன் வந்து க்ரைட்டீரியா எல்லாமே ஃபாலோ பண்ணுது. அதாவது இது பிளேனாராகவும் இருக்குது, ஹக்கல்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுது, 120 டிகிரி இதோட பாண்ட் ஆங்கிள். ஸோ இதில் இருக்க எல்லா கார்பனுமே sp2 ஹைப்ரிடைஸ்டு, அதாவது ஒரு பை ஆர்பிட்டால் வந்து ஆக்குபைடு பை 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ கீழே வந்து நான் வந்து ஹக்கல்ஸ் ரூல் வந்து எப்படி போடணும் பென்சீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நமக்கு ஹக்கல்ஸ் ரூல் எப்படி போடணும்னு தெரிஞ்சால் தான் இங்கே வந்து பென்சீனுக்கு நம்மளால் போட முடியும். ஸோ ஹக்கல்ஸ் ரூல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப இதை கண்டிப்பாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிள் தாங்க இந்த அரோமேட்டிக் கேரக்டர். ஸோ அவ்வளோவா இதை வந்து வரி பண்ணி படிக்க வேணாம். சிம்பிளாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஹக்கல்ஸ் ரூலுக்கு வந்தாச்சு. யூனிட் 1ல் சப்டிவிஷன் A கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
1931 ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட்டுங்கிறவர் ஹக்கிள்ஸ் ரூலை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எதுக்காக, இது எதனால யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆர்கானிக் கம்பவுண்டோட அரமேட்டிசிட்டி, அதாவது அது அரமேட்டிக்கா நான் அரமேட்டிக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹக்கிள்ஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம் ஒரு ஃபார்முலா வச்சு. ஃபார்முலா என்னென்னா 4n+2. இந்த எண்ணுங்கிறது எந்த இன்டீஜராக வேணால் இருக்கலாம், அதாவது எந்த நம்பராக வேணால் இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், டெசிமலாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனலாக இருக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அரமேட்டிக்கா நான் அரமேட்டிக்கான்னு சொல்ல முடியும் நம்மளால். ஃபஸ்ட்டு எனக்குமே இந்த ஃபார்முலா பார்க்குறப்ப இந்த எண்ணில் தான் ஏதோ சப்ஸ்டியூட் பண்ண மாட்டேக்கு அப்படின்னு நினச்சி புலம்பிகிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை, 4n+2 = போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்பர் போடும். அது என்னென்னா நம்ம ஆர்கானிக் கம்பவுண்டில் எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 3 பை பாண்ட் இருக்குது பென்சீனில். ஒவ்வொரு பை பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இது 3 இருக்கிறதுனால 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 4n+2 = 6ன்னு போடணும். இப்படி தான் வந்து இந்த ஃபார்முலா வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம், பென்சீனே பார்ப்போம். 4n+2 = 6. 6 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது 3 பாண்ட் இருக்குது, அதில் வந்து ஒவ்வொரு பாண்டும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதாவது ஒவ்வொரு பை பாண்டுக்கும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 3 பாண்ட் இருக்கிறதுனால 6. 4n+2 = 6. 2 அந்த பக்கம் போச்சுன்னா -2 ஆகிடும். 6ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணால் 4. 4n = 4. 4ம் 4ம் கேன்சல் ஆச்சுன்னா 1 ஆகிடும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ ஃபைனலாக ஹக்கிள்ஸ் ரூல் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ n வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாசிட்டிவ் இன்டீஜர் வந்துச்சுன்னா அது வந்து அரமேட்டிக் கேரக்டர்னு சொல்கிறாங்க. அதாவது ஹோல் நம்பர்ஸ் எது வந்துச்சுனாலுமே அது வந்து அரமேட்டிக் இன் நேச்சர். ஒருவேளை நெகட்டிவாவோ டெசிமலாவோ ஃப்ராக்ஷனலாவோ வந்துச்சுன்னா அது வந்து நான் அரமேட்டிக். ஸோ எப்படியோ வந்து யூனிட் 1ல A டிவிஷன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த A டிவிஷன்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு, அதுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணலான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரெமெடி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோவிட் ஃப்ளட் எவ்வளோ தான் வந்தாலும் நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஓடிட்டே இருக்கும். என்னென்னா ஹேர் லாஸ். ஸோ ஹேர் லாஸ் வந்து நிறைய கண்டிஷன்னால ஆகும். என்னென்ன மாதிரினா, ஹீட்னால ஒருத்தங்களுக்கு ஆகும், ஒருத்தங்களுக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கும், ஒருத்தங்களுக்கு நேச்சுரலாகவே முடி வளரவே வளராது. அவங்களுக்குலாம் நான் எதுவுமே பண்ண முடியாது. பட் இப்போ ரீசெண்டாக எனக்கு முடி கொட்டுது அப்படிங்கிறவங்க வந்து மொராங்கா லீவ், அதாவது முருங்கைக்கீரை அண்ட் டேட்ஸ், இது ரெண்டுமே நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கும். லாஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ 2 நாள் சாப்பிட்டு ஏன் இன்னும் வளரலாம் கேட்காதீங்க. கொஞ்சம் ஒரு 1 வீக்கு 30 days அந்த மாதிரிலாம் வந்து போங்க. எப்படி வேணால் சாப்பிடலாம். அதுக்குன்னு வாரம் ஃபுல்லாக முருங்கீரைலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் வீக்லி த்ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்னவா வேணாம், கீரை, கூட்டு பொரியல் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்லாம் வந்து எக்கெல்லாம் அப்படியே அந்த எக் ஒயிட்டெல்லாம் தலையில் தேய்ச்சி அதெல்லாம் என்னென்னமோ பண்ணாங்க. அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இந்த பக்கத்தில் உட்காரவங்க தான் பாவம். அவ்வளோ கடுமையான முயற்சியெலாம் நம்ம எடுக்க வேணாம். இந்த கீரை டேட் சாப்பிடுங்க, கண்டிப்பாக வளரும். ஸோ நம்ம கொஷின் பேப்பர் ரிவ்யூக்கு போகலாம். 2021, 2016, 2018 வந்து ஹக்கிள்ஸ் ரூல் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் கேட்டால் ஹக்கிள்ஸ் ரூல் எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணிடுங்க. எந்த ஒரு கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் பண்ணிடுங்க. ஸோ டிஃபைன் பண்ணோட்டி எதுக்காக ஹக்கிள்ஸ் ரூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா நீங்கள் எழுதி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஸோ இந்த n இன்டீஜர் வந்து பாசிட்டிவாக வந்தால் என்ன, நெகட்டிவாக வந்தால் என்ன, டெசிமலாக வந்தால் என்ன, ஃப்ராக்ஷனலாக வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக எக்ஸாம்பிள் வந்து 2க்குமே, அதாவது அரமேட்டிக்கும் நான் அரமேட்டிக்கும் கொடுத்துருங்க. ஸோ இதுவே போதும். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் ரெசனன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2012, 2020 வந்து 10 மார்க்கில் கெக்யூல் ஸ்ட்ரக்சர், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க பென்சீனோடது. கெக்யூல் ஸ்ட்ரக்சருக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிவிட்டு ஆகஸ்ட் கெக்யூல் வந்து எதுக்காக இது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதாவது எந்த லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. அப்புறம் இந்த கெக்யூல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு அந்த கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர், அப்புறமேட்டு இந்த ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ட்ரா பண்ணிவிட்டு அதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் பத்தலைனா அப்படின்னா கெக்யூல் ஸ்ட்ரக்சரில் லிமிட்டேஷன், அதாவது ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரை வந்து ஓவர் கம் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் ரிஜெக்ட் ஆனதுனால இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் கெக்யூல் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ணுறோம் நம்ம. ஸோ அதில் வந்து நீங்கள் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரும் ஆட் பண்ணியிருக்கலாம். எப்போவுமே ஒரு கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் எழுதணும். ட்ராயிங்லாம் கரெக்டாக போடணும். ஸோ நீங்கள் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் என்னமோ கேட்டிருக்கேன், இவங்க என்னமோ எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்ஷன் பண்ணுறவங்க நினைக்கக்கூடாது. ஸோ எப்பயுமே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்மளோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் அதில் ஆட் பண்ணணும்.
அடுத்து 2013 அரோமேட்டிசிட்டி கேட்டிருக்காங்க. அரோமேட்டிசிட்டி கேட்டால் அரோமேட்டிசிட்டினா ஃபர்ஸ்ட் என்னென்னு டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரோமேட்டிக் கேரக்டர்னா என்னென்னு டிஃபைன் பண்ணிட்டு அதில் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்புறமேட்டு பென்சீனில் அரோமேட்டிக் கேரக்டர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. இது வந்து 5 மார்க், அதாவது ஆகஸ்ட் 2013 கேட்டிருக்காங்களா அதுக்கு. 2013 February 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க அரோமேட்டிக் ஆஃப் பென்சீன். ஸோ இதுக்கு வந்து பென்சீனோட அரோமேட்டிக் கேரக்டர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். 2015, 2017, 2018, 2019 அண்ட் 2020 கூட ஹக்கிள்ஸ்டோல் கேட்டிருக்காங்க. ஹக்கிள்ஸ்டோல்னு கேட்பாங்க, இல்லாட்டி 4n+2 ரூல்னும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க் என்ன சொன்னால் அதுவே எழுதிக்கோங்க. இதுக்கும் 10 மார்க் 5 மார்க்கில் கேட்குறப்ப, இது 2 மார்க்கில் கேட்குறப்ப நான் சொன்ன மாதிரி ஹக்கிள்ஸ்டோலோட ஃபார்முலா எழுதி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்தா ஓகே. அண்ட் ஹக்கிள்ஸ்டோல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதும். 2015 அரோமேட்டிசிட்டி ஏற்கனவே சொன்னது, ஹக்கிள்ஸ்டோலும் ஏற்கனவே சொன்னது. 2 மார்க் 5 மார்க் சேம். 2016 ஹெக்கேக்யூல் ஸ்ட்ரக்சர் சேம். ரெசிடென்ஸ் ஸ்ட்ரக்சர் அரோமேட்டிசிட்டி எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஹக்கிள்ஸ்டோல் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே ஷார்ட் கட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். அப்போ தான் 10 மார்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, திஸ் இஸ் இனஃப். ஸோ இதோட முடிச்சுக்கலாம் நம்மளோட யூனிட் 1A சப்டிவிஷனை. யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்டிவிஷன் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு என்னென்னலாம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். தட் மீன் உள்ள வந்து எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் மிஸ் ஆனிச்சு, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் வீடியோ போடுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை, see you later.